அலையிலேயே சொல்லுவோமா? அப்ப தேவன் என்ன செய்கிறார்னா அன்னாட சிநேகித்தபடினால என்ன செய்வாங்க? ரெட்டிப்பான பங்குகளை பெற்றாங்க. அது சொல்லுவோமா? அந்த 10 பிள்ளைக்கு கொடுக்கறதை காட்டிலும் உங்களுக்கு என்ன உண்டு? அதிகமா கொடுப்பார். அதனால இவன் நல்லா குடிச்சிட்டு நல்லா திராட்சை ரசம்லாம் குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தேவனை தொழுதுட்டு ஆரம்பிச்சு போயிட்டே இருந்தாங்க பாருங்க. அவங்க உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த காலங்கள் போக போக திடீர்னு இந்த அம்மாவுக்கு ஒரு ஞானோதயம் வந்தது. என்ன ஞானோதயம்? ஜெபிக்கிறவங்க ஒரு ஞானோதயம் வந்தது பாருங்க. அத போல நீங்க பயம் இருக்கு, திகில் இருக்கு, அச்சம் இருக்கு, குடும்பத்துல குழப்பம் இருக்கு, குடும்பத்துல சமாதானம் இல்லை, அப்படி இருந்தா அப்படின்னா ஏன் இல்லை? ஏன் இல்லை? நாம ஜெபிக்கல. எத்தனை நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்க நீங்க? எத்தனை நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்க? ஒரு 1/2 மணி நேரம். அதேதான் ஒரு நாளைக்கு. இந்த 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணி என்ன பிரச்சனை தீர போகுது சொல்லுங்க பாப்பா. என்ன பிரச்சனை தீரும்? என்ன பிரச்சனை தீரும்? மாம்சத்தை தான் நம்ம ஓடி நடப்போம். மாம்சத்தை தான் நம்ம வேலைகளை செய்வோம். நம்ம சுயத்துல நம்ம விருப்பத்தை செஞ்சு பார்த்து கஷ்டம் தோல்வி அடைஞ்சு போகுது. யார போல பேத்துல இரவெல்லாம் செஞ்சாரு. ஆமா, இரவெல்லாம் பிரயாசம் பண்ணாரு. இரவெல்லாம் பிரயாசம் பண்ணி கஷ்டம் வெடியுது. ஒண்ணுமே இல்லை. வெடிச்ச பொழுது ஒண்ணுமே இல்லை. அப்ப நம்ம பிரயாசம் அப்படிதான் இருக்கும். காரணம் என்ன? ஜெபம் இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளைங்க ஒரு நாளைக்கு வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணதுல 2.5 மணி நேரமாவது ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும்? செலவு பண்ணணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனால் பரிசு. அப்ப இந்த அம்மா என்ன செஞ்சது? ஒரு ஞானோதயம் உதவிச்சு பாருங்க. அவங்க போய் ஜெபம் பண்றாங்க, விண்ணப்பம் பண்றாங்க, ஒரு பொருத்தனை பண்றாங்க. என்ன பண்றாங்க? என் பிள்ளைய நான் சவரங்கத்தியெல்லாம் போட மாட்டேன். நீ எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா அந்த ஆண் குழந்தைய